நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பசிஹரா என்ன ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? அவன் குளிக்கிறதுக்கு போயிருக்கான், நீ வெறும் கையை ஆட்டிக்கிட்டு போற. அவன் உடம்பு சூடாயிடுச்சு போல இருக்கு, கண்ணெல்லாம் பொங்கி இருக்கு. எண்ணெய் எடுத்துட்டு போய் தேய்ச்சு குளிப்பாட்டி விடு, புரியுதா? வா. வாழ்க மாமியார். ஐயோ அம்மா, கண்ணெரியுது. ஐயோ, கண்ணெல்லாம் எரியுது. என்னாச்சு? அமுதா, கண்ணெல்லாம் எரியுது. என்ன பண்றீங்க? என்னாச்சு சொல்லுங்க. சாபாஸ் விசாகோ, சாபாஸ். கண்ணெல்லாம் எரியுது. திகு எரியுது. இருப்பா வாசு. அம்மா, அம்மா முடியலம்மா என்னால. ஐயோ, கை வைக்காதம்மா. கண்ணெல்லாம் எரியுது. ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளை இப்படி துடிக்கிறானே. பாவி பாவி, என்னடி பண்ணி தொலைச்ச? வாயை திறந்து சொல்லண்டி. ஏதோ எண்ணெய தலையில தேய்ச்சா கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, என்னடி பண்ண? எந்த எண்ணெயடி வச்சு தேய்ச்ச? அத்தை, நீங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணாடி பக்கத்துல இருக்கிற எண்ணெயை தான் எடுத்து தேய்ச்சேன். கண்ணாடி பக்கத்துலயா? அந்த பாட்டில் அங்கேயே இருக்க, போய் சொல்லாதடி. அத்தை, அங்க இருக்கிற பாட்டில் தான் நான் எடுத்துட்டு போனேன். மறுபடியும் அங்க இன்னொரு பாட்டில் எப்படி வந்துச்சு? அந்த பாட்டிலுக்கு கால் மலைச்சு தன்னால நடந்து வந்து அது ஏறி உட்கார்ந்துருச்சு. போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கணும்டி. பாவி, என் புள்ள என்னைக்குமே இப்படி துடிச்சது கிடையாது. இப்படி படுக்க வச்சிட்டியே, என்ன பண்ணுவேன் நானு? ஐயோ, தொடாத. என்ன மிளகாத்தூள் நாத்து அடிக்குது? டேய் வாசு, எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சுடா. இது மீன் வறுத்து மிச்சம் வச்ச என்னடா, அத போட்டு உன்னை தேய்ச்சி குளிப்பாட்டி இருக்காளே. ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளைக்கு கண்ணு போயிடுச்சுன்னா நீ பாட்டுக்கு காலை கலப்பிட்டு சென்னைக்கு போயிடுவேன். அப்புறம் நான் இல்லடி உண்டியா கிடந்து அவஸ்தைப்படணும். வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். வாசு கண்ணா, நான் சொல்றது கேளுப்பா. நீ மட்டும் சென்னைக்கு போ. என்ன, இவளை நம்பி இவ கூட உன்னை அனுப்புறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்புறம் வயித்துல நெருப்ப கட்டிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு முடியாதுடா. எனக்கு இருக்கிறது நீ தானடா. நீ என்ன பண்ற? நீ மட்டும் போ, வீட்டை பாரு, என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் நான் இவளை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் இவ இங்கேயே கிடக்கட்டும். இல்லம்மா, சென்னைக்கு நானும் அமுதா. வாய் வெளியே போடுவேன். கண்ணு அவிஞ்சதுக்கு அப்புறமும் அவ உன் கண்ணுக்குள்ளேயே ஜொலிக்கிறாளா? பேசுறா பேச்சு. இந்த அம்மா சொல்றது கேளுடா. வேணாண்டா, நீ மட்டும் போடா. இந்த வெள்ளத்தோலுக்காரி பேச்ச நம்பாதடா. மனசுக்குள்ள என்னெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி தேய்ச்சிருக்காளோ தெரியலையே. பாவி பாவி, எப்படி எப்படி படுக்க வச்சுட்டேடி. நீ நல்லாவே இருக்க மாட்டேன். லேட் ஆகுது. இவர் இன்னும் என்னடா கண்ணே, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? ஆமாப்பா, நீங்களும் சீக்கிரமா வந்துட்டீங்க. நான் சும்மா வந்துட்டேன். என்ன சும்மா? மறந்துட்டீங்களா? என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல? அதெல்லாம் நான் ஒன்றும் மறக்கல. நீ ரெடியா? நான் ரெடியா தாங்க இருக்கேன். எப்போ ரெடியா இருக்கேன்? காஃபி எடுத்துட்டு வா, அப்படியே குடிச்சிட்டு புறப்படலாமே. ஏமா, நாங்கள் வெளியே போயிட்டு வர வரைக்கும் நீ தனியாக இருப்பில்ல? தைரியமா?
என்னடா கண்ணு அப்பா பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உம்மனு மூஞ்சி வச்சுக்கிட்டு போற. போங்கப்பா, நீங்க வந்த உடனே ஆடுகளம் படத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க வேற ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இல்லடா 2-3 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கா, அதான் கூப்பிட்டு போலாம்னு நினைச்சேன். இதுவே அம்மாவா இருந்தா எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா நீங்க என்னடானா இப்ப என்ன நான் சினிமா கூப்பிட்டு போனோம் அவ்வளவுதானே? ஸ்னேகா வந்துட்டேன். என்னங்க காஃபி சீக்கிரம் கிளம்புங்க, லேட். குழந்தை ஆசைப்படுறா, நம்ம 3 பேரும் சினிமாவுக்கு போயிடலாம். சினிமா? ஆமா, ஷாப்பிங் வந்து நம்ம நாளைக்கு போகலாம். ஓகே. சரி, நான் போய் அப்படியே டிக்கெட் எடுத்துக்கலாம். நம்ம தியேட்டருக்கு தானே போறோம், அங்கேயே போய் எடுத்துக்கலாமே. 3 பேரும் தியேட்டருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அங்க போறதுக்குள்ள தியேட்டர் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாரும் படம் பார்க்க முடியாது. பாவம் குழந்தை வேற ஆசைப்படுது, நீ வேற. காஃபி? காஃபியா முக்கியம்? குழந்தை முக்கியம்ல? என்ன பண்ணு? எங்க அப்பாவுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும். ஆனா எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். சினிமாக்கு போலாமா? நான் ரத்னாவை விட்டுட்டு போல, ஒரு டைம் பாம்பை விட்டுட்டு போறேன். சினிமாக்கு போறோமா? Din din tak din nam tak din 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 என் துப்பட்டாவை காணோம், பாத்தீங்களா? அதுவா? தேங்க்யூ. வெல்கம். din din nam din nam din nam din nam din 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 nam din nam din nam din
தின் தின் தக்க தின் நம் தக்க தின் ரத்னா சினிமாக்கு போலாமா? எப்படி இருந்தது ஷாக் ட்ரீட்மெண்ட்? ஷாக் நீங்க தான் வச்சீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்க எவ்வளவு ஷாக் வச்சாலும் அதை நான் தாங்கிப்பேன். ஆனா நான் எங்க அப்பா விட்டு போக மாட்டேன். அதோ வந்துட்டா. அஞ்சலி கொஞ்சம் இருமா. உன்னை பார்க்கணும் தான் இவங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? எதுக்கு? அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி, வினோத் ராகவ் மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற ஸ்பெஷல் டீம் ஹெட். அந்த மர்டர் விஷயமா கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. என்ன எதுக்கு விசாரிக்கணும்? எனக்கும் அந்த மர்டருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதை கண்டுபிடிக்க தானே வந்திருக்கேன். இவங்களெல்லாம் விசாரிச்சிட்டீங்களா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்க சஸ்பெக்ட் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையுமே விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. சும்மா ஃபார்மாலிட்டி என்கொயரின்னு பார்த்தா சந்தேகம் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அஞ்சலி, யாருக்கிட்ட எப்ப எப்படி பேசணுன்றத போலீஸுக்கு நீ கத்து கொடுக்காத. என்ன ஆள் ஆளுக்கு மிரட்டுறீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. மேடம், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், இந்த சந்தேகப்படுற வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. அஞ்சலி, நீ பேசிட்டு இருக்கிறது ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட. எங்க கிட்ட பேசுற மாதிரி திமிரா பேசாத. ப்ளீஸ், நான் பேசிக்கிறேன். எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? பின்ன என்னங்க, நடந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டவன் நானு. என்ன சந்தேகப்பட்டா எனக்கு கோபம் வராது? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்த உங்களை பார்த்து சந்தேகப்படுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு கோபம் வருது. உங்களுக்கு அநியாயம் பண்ண அந்த 4 பேர் மேல அப்ப எவ்வளவு கோபம் வந்திருக்கும், ஆத்திரம் வந்திருக்கும். அந்த ஆத்திரத்துல அவங்களெல்லாம் எப்படி பழி வாங்கணும் திட்டம் போட்டிருப்பீங்க. இனிமேலாவது நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. ராகவ் செத்தப்ப அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? இதே வீட்ல இங்க தான் இருந்தேன். போய் சொல்றா. அவ விடிய காலையிலே கிளம்பி போனா. 11 மணிக்கு மேல தான் வந்தா அவ. சதீஷ், நீயே அவளை மாட்டி விடுற? ரேகா, இது விசாரணை, உண்மையை தான் பேசணும். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீங்க சொல்லுங்க அஞ்சலி, மர்டர் நடந்தப்ப நீங்க வெளியே போயிருந்தீங்களா? ஆமா, போனேன். நான் வீட்டை விட்டு போனது 9:30 மணிக்கு, வீட்டுக்கு வந்தது 10:30 மணிக்கு, கொலை நடந்தது 10:45. இது எப்படி தெரியும் கேட்க வரீங்க? மறுநாள் பேப்பர் நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அஞ்சலி, நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் இருந்து பேசுறன்ற விஷயத்த மறந்துடாத. உண்மையை தான் பேசணும். உண்மையிலேயே உனக்கு அந்த கொலை நடந்த விஷயம் பேப்பரில் படிச்சுதா தெரியுமா? அன்னைக்கு என்னமோ ஃபோன் வந்துச்சு, ஃபோனில் யாரோ சொன்னாங்க. என்ன உண்மையை மறைக்கிறியா இல்லை மறந்துட்டியா? நான் மறக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. கொலை நடந்த நேரத்தை தான் நான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். கொலை நடந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியறதுக்கு முன்னாடி இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணா, ராகவ் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான்னு சொன்னான். நான் சந்தோஷப்பட்டேன். கால் வந்தது என்னோட நம்பருக்கு. அது PCO நம்பர். வேணும்னா செக் பண்ணிக்கங்க. ஒரு கொலை நடந்திருக்கு, அதை எவனோ ஃபோன் பண்ணி சொல்லுவானா, ஆனால் அது யாருன்னு இவளுக்கு தெரியாதான். கேட்டுக்கோங்க ஏசி, உண்மையிலே அவன் யாருன்றது உனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா வின் ஆச்சுன்னு சொன்னா ஆள் யாரும் விசாரிச்சுட்டு இருப்பீங்களா? சந்தோஷம் தான் படுவீங்க. அது மாதிரி தான் ராகவ் செத்துட்டான்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னா ஆள் யாரும் விசாரிக்கல.
நல்ல கதை. ஏக்கா உங்க பங்குக்கு நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. ஏன் சும்மா நிக்கிறீங்க? மேடம் அவங்க என்ன சொல்லுவாங்க நானே சொல்லிடுறேன். ஐயோ அஞ்சலி, நான் எதுவும் சொல்லலமா. சொல்ல வேண்டியதானே? ராகவ் சத்தா இன்னைக்கு நான் பால் பாயசம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கல, அதையும் போட்டு கொடுக்க வேண்டியதானே? அஞ்சலி ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ரொம்பவே எமோஷனல் ஆவறீங்க. அடிக்கடி இந்த மாதிரி டென்ஷன் ஆகும்போது உங்களே அறியாம வெறித்தனமா நடந்துப்பீங்களோ? வாட் டு யூ மீன்? ஐ மீன் கட்டுப்படுத்த முடியாத கோவம் வரும்போது பின்விளைவுகளை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் செய்யறீங்களா இல்ல புரியல. சாப்பாட்டுல உப்பள்ளி போடுறது? நான் எதை பத்தியும் சொல்லலமா. ஏய், நான் தாண்டி சொன்னேன். ஏன் அன்னைக்கு உன்னை எரிக்க முடியலன்னு உன் சட்டை எரிச்சனே, அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? அஞ்சலி ப்ளீஸ், உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு செய்றீங்களா இல்ல தெரியாம செய்றீங்களா? வெறி பிடிச்சுதான் செய்யறேன். வெறி பிடிச்சுதான் அன்னைக்கு சாப்பாடுல உப்பாளி போட்டா அன்னைக்கு சட்டை எரிச்சேன். வினோத்தை கொண்டு அப்புறம் ராகவ கொண்டு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா சதீஷ் முருகன் சேர்த்து கொள்ளுவேன். இந்த தூக்குல போடுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதுமா? இன்னும் வேற ஏதாவது வேணுமா? சொல்லுங்க. அஞ்சலி ஒரு போலீஸ் ஆபீசரா என்ன இத்தனை கேள்வி கேட்டீங்களே, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இவ்வளவு பேரு முன்னாடி என்ன மாறி மாறி கேள்வி கேக்குறீங்க. 4 பேர் என் வாழ்க்கை சீரழிச்சிருக்காங்க. என்ன தண்ணியை கூட்டிட்டு போய் ஆறுதல ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுனீங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். அந்த குழந்தை எப்படி இருந்திருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா என்ன? தமிழ்நாட்டுல எவ்வளவு போலீஸ்காரங்க இருக்காங்க. இவனுங்களை யாருக்காவது ஒருத்தனுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு என் மேல பரிதாபப்பட்டாங்களா? எப்படிங்க காக்கி சட்டை போட்டா உங்க மனசுல இருப்பாயிடுமா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த கொலை நான் பண்ணிருப்பேன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அந்த கொலை நான் பண்ணல. அம்மா, அம்மா எப்படி இருக்க? என்னம்மா மறந்துட்டியா? நீ ஸ்கூலுக்கு வருவேன்னு நினைச்சேன், ஆனா நீ வரல. இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஏமா, ஏன் வரல? எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்ததுமா. போமா, வர வர உனக்கு இந்த மீட்டிங் பிசினஸ் காசு பண்ண தான் முக்கியமா போச்சுல என்னை விட. அம்மாவை புரிஞ்சுக்கோட கண்ணு. அவன் எதுக்காக இப்ப வேலைக்கு போறா? உன்னை இழந்துடக்கூடாதுன்னு தானே. நாளைக்கு கோர்ட்ல உங்க அப்பா இவளுக்கு வருமானம் கிடையாது, அதனால என் பொண்ணு என்கிட்ட இருக்கணும்னு சொன்னா நீ அம்மா விட்டு பிரிஞ்சிடுவே இல்ல? இப்ப மட்டும் என்ன, நான் அம்மாவை விட்டுட்டு பிரிஞ்சுதானே இருக்கேன். ஐயோ ரத்னா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானேமா. சீக்கிரமாவே அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. நீ என்னதான் சொன்னாலும் ஐ ரியலி மிஸ் யூமா. ஆனா ஒண்ணு, இப்பெல்லாம் என்ன அப்பா ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா. அதான் அந்த ஸ்னேகாக்கு என் மேல ஒரே கடுப்பு. அதுக்கப்புறம்? ஆமா பாட்டி, இப்பெல்லாம் எனக்கு அப்புறம் தான் அந்த ஸ்னேகா. வாழ்ந்த என் மேலதான் பாசம் இல்ல, உங்ககிட்டயாவது பாசமா இருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. கண்ணு, அவகிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அவ உன்னை அடிச்சிட்டு கிடிச்சிட்டு போறா. அப்படிலாம் எதுவும் நடக்காது பாட்டி. அங்க நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் என்கிட்ட மட்டும் சொல்லு.
நல்லது வேணா உன் அம்மா கிட்ட சொல்லு. உண்மையை சொல்லு. அவ உன்னை கொடுமை எதுவும் பண்ணலையே? என்ன? ஐயோ, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் வலிக்குது அவ்வளவுதான். என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரே சைடா படுத்துட்டு இருந்தேனா அதான். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் அப்பா என்ன தினமும் கையை பிடிச்சிட்டே தூங்க வைக்கிறாரு. நான் சொல்ற கதையெல்லாம் கேக்குறாரு. அப்படியே நான் படுத்து தூங்கிடுறேம்மா. இருக்கட்டும், பரவாயில்ல. அப்பா கூட இருக்கிறதுனால அம்மாவை மறந்துடாத. நீங்க தான் என்ன மறந்துட்டீங்க, நான் ஒன்னும் உங்களை மறக்கல. சரி சரி, எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, எடுமா. இந்தாமா. கொடுங்கம்மா. என்ன விரல மடக்கி வச்சிருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா? என்னன்னு கேளு. என்ன? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன கரண்ட் ஷாக், அவ்வளவுதான். கரண்ட் ஷாக்கா? எப்படி? அந்த ஸ்னேகா உனக்கு லைஃப்ல ஷாக் வச்சா, எனக்கு கரண்ட் ஷாக் வச்சுட்டா. ஐயோ, கரண்ட் ஷாக்கா? எப்படி எப்படி ஆச்சு? எங்க அப்பாவுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும். ஆனா எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். சினிமாக்கு போலாமா? இப்படிதான் எனக்கு ஷாக் வச்சுட்டாமா. ஐயோ ஐயோ, பாத்தியாம்மா? அப்பா சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. அவ சித்தி கொடுமையை ஆரம்பிச்சிட்டா. அம்மா, இதை இப்படியே சும்மா விட்டுற முடியாது. வா, இப்பவே போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நீ போய் இதை அப்பா கிட்ட சொன்னேனா அப்பா என்ன திரும்ப வீட்டுக்கே அனுப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்களும் அப்பாவும் ஒண்ணு சேர முடியாம ஆயிடுமா? நாங்க ஒண்ணு சேரோம் சேராட்டி போறோம், அதுவாடி முக்கியம். அவ உன்னை கொடுமைப்படுத்தி இருக்கா, நாங்க பார்த்து சும்மா இருக்கணுமா? மாமா போய் கேட்டு வந்துடலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல முத்தழகி, இல்ல. ரத்னா சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ சொல்றது தாம்மா சரி. செல்லம்மா மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் ஆசைப்படுறதும் நீயும் மாப்பிளையும் சீக்கிரமா ஒண்ணு சேரணும்னு தான். அது நடக்கணும்னா ரத்னா அங்கேதாம்மா இருந்தாகணும். அதுக்காக என்னம்மா அவ கொடுமைப்படுத்திட்டே போவா, நம்ம பார்த்து சும்மா இருக்கணுமா? இன்னைக்கு ஷாக் வச்சவ நாளைக்கு வேற ஏதாவது செஞ்சுட்டானா என்னமா பண்றது? ஐயோ ஐயோ, அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம்மா. என் பேத்திக்கு அவ ஷாக்கு வச்சல, அவளுக்கு நான் வைக்கிறேன் ஷாக்கு. அதுக்கப்புறம் அவ ரத்னா வழியிலே குறுக்க வர மாட்டாமா. நீ கவலைப்படாத அம்மா. நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு அப்பா வேணுமா? நீயும் அப்பாவும் கூடி சீக்கிரத்துல ஒண்ணு சேரணும். ப்ளீஸ்மா. கண்ணு, உனக்கு நேரமாச்சு, டியூஷனுக்கு போ. போ கண்ணு. சரி பாட்டி, அனுப்பு. ரத்னா. அம்மா. கொடு. அண்ணா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. ரொம்ப கவலையா இருக்குமா. எப்படிமா அனுப்புறது? அனுப்புமா, நான் பாத்துக்கிறேம்மா. ஐயோ, நீ கவலைப்படாதம்மா. நான் வரேன் பாட்டி. என்ன பண்றது, எல்லாம் உன் தலையெழுத்து. சந்தேகப்படுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளோ கோவம் வருது. உங்களுக்கு அநியாயம் பண்ண அந்த 4 பேர் மேல அப்ப எவ்வளவு கோவம் வந்திருக்கும், ஆத்திரம் வந்திருக்கும். ராகவ் செத்தப்ப அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? அவ விடிய காலையிலே கிளம்பி போனா. 11 மணிக்கு மேலதான் வந்தா அவ. மர்டர் நடந்தப்ப நீங்க வெளியே போயிருந்தீங்களா? உண்மையிலே உனக்கு அந்த கொலை நடந்த விஷயம் பேப்பர்ல படிச்சதா தெரியுமா? அஞ்சலி, அந்த போலீஸ் ஆபீசர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம்
நீ ரூம்குள்ள போனவதான் இப்பதான் வெளியில வர. காஃபி சாப்பிடுறியா? சாப்பாடு போடட்டுமா? அஞ்சலி, நீ இப்ப கர்ப்பமா இருக்க. இந்த சமயத்துல பட்னியா இருக்கக்கூடாது. உனக்காக இல்லைன்னாலும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காகவாது நீ ஏதாவது சாப்பிடணுமா? டைனிங் டேபிள்ல போய் உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அஞ்சலி, உன் மனசுல ஏதோ குறை இருக்கு, அது எனக்கு புரியுது. நான் உன் அக்கா மாதிரி தானே, என்கிட்ட சொல்லலாம்ல. அப்பா அம்மா கிட்ட பேசணுமா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? சரி, உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட தான் சொல்லல. சதீஷ் இருக்கான், சதீஷ் கிட்டையாவது சொல்லு. அவன் உன் புருஷன் தானே. அஞ்சலி, என்னம்மா? தப்பா தப்பா அஞ்சலி, 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 என்னம்மா இப்படி பண்ற? அஞ்சலி, அஞ்சலி, என்ன பண்ற அஞ்சலி? தப்பா தப்பா தப்பா. இந்த போலீஸ்காரி இந்த கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா, தாறுமாற விசாரிச்சிட்டு இருக்கா. யாராவது ஒரு வார்த்தை எனக்கு சாதகமா பேசுறீங்களா? ராகவ் செத்ததுக்கு நான் ஸ்வீட் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? என் வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு அவனும் ஒரு காரணம். அதுக்காக தான் ஸ்வீட் பண்ணி கொடுத்தேன். அதுக்காக நான் கொலைகாரி ஆயிடுவேனா? தோ நிக்கிறானே, இவன் கொலைகாரனா இருக்க மாட்டானா? ஏய், ராகவ் என் ஃப்ரெண்ட். அவனை நான் எதுக்கு கொலை பண்ணணும்? பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் பிடிச்சிருக்கு. அஞ்சலி, இது வரைக்கும் நான் கொலை பண்ணாம விட்டுருக்க பாரு, அதனால நான் பைத்தியம் தாண்டா. ராகவி கிட்ட சிரிச்சு பேசினதுனால அதனால நீ அவனை அடிக்கல, விட விட்டு வெளியே துரத்தல. அந்த கோபத்துல நீ ராகவ கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அஞ்சலி, என்னம்மா பேசுற? நான் சொல்றது கொஞ்சம் கேட்க முடியாது. நீங்க யார் சொல்றத நான் கேட்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான். அவர்தான் அந்த போலீஸ்காரி இந்த வீட்டுக்கு வர வச்சு இந்த கொலைகாரின்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே தர பிளான் பண்ணிருக்காரு. ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் போக மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் உன் அண்ணன் தான். ஏய், எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசினா மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ மனுஷனே இல்லைன்னு நானும் சொல்றேன். சேலஞ்ச் பண்ணா ஜென்டில்மேனா இருக்கணும். இப்படி அண்ணனை வச்சு வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ண கூடாது. அஞ்சலி, என்னம்மா சொல்ற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சேலஞ்ச் அப்படி இப்படின்னு சொல்ற? போ, அவனை போய் கேளு. சதீஷ், சேலஞ்ச் போய் கேளு. எல்லாம் நடிப்பு. நீ நம்மள வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காவ. இத பாருங்க, அவ சாப்பிடல தூங்கலன்னு எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சனியை செத்து தொலைஞ்சாதான் நமக்கு நிம்மதி. நீங்க வாங்க, நீங்க வாங்க. நீ ஐயோ அஞ்சலி, அஞ்சலி, அண்ணி, நான் சொல்றேன், இங்க இருந்து போயிடுங்க. இல்லம்மா, நான் சொல்றத கேளு. அண்ணி, அது பைத்தியம். நீங்க வாங்க. நீ இருப்பா, நான் சொல்றத கேளு அஞ்சலி, ப்ளீஸ். போயிடுங்க. நான் சொல்றத சொல்றேன், இங்க இருந்து போங்க. அண்ணி, நீங்க வாங்க. போங்க, வாங்க, போங்க, போங்க, போங்க சொல்றேன். கஸ்தோதரி, நீங்க வாங்க. நீ வாங்க. நான் அழணும். கொஞ்ச நேரம் வாய் விட்டு அழணும். ஐயோ அஞ்சலி, அஞ்சலி, பண்ணது தப்பா சொல்லுங்க. நான் பண்ணது தப்பா? ஏமா பாட்டி, ஓரமா போ. நிப்பாட்டியா போய்கினே இருக்கிற. நிப்பாட்டியா மா, என்ன மூச்சு நிக்கிற? இறங்க, நம்ம இடம் வந்துருச்சு. மா, துட்டா கொடுமா. இல்ல நான் கொடுமா. ஆட என்னம்மா கொடுமா. என்ன வரட்டா? இங்க பாருமா, இங்க தான் ஸ்னேகண்ண வீடு. வா, பார்த்து வாமா. ஏன்பா இவ்வளவு மோசமான இடத்துலயா இருக்காரு? நம்ம என்ன யோகியமான காரியமா பண்றதுக்கு வரோம். வா. அதுக்காக இப்படியா? காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துதான் ஆகணும். இதா பாருமா, சொன்ன காரியத்தை கரெக்டா பண்ணுவார் நம்ம ஸ்னேக் அண்ணன். என்ன ஏன் உங்க ஸ்னேக்கு நாங்க சொன்ன இடத்துக்கு வரமாட்டாரா? நாம தான் அந்த புத்தை தேடி வரணுமா?
இத பாருமா, மொத வாட்டி அப்படிதான் நம்ம தான் புத்த தேடி போனோம். ஒன்ஸ் பாம்பு உன்கிட்ட பழகிச்சுன்னு வச்சுக்க, உன் வீட்டு கதவை தந்துன்னு வச்சுக்க, படம் எடுத்து நிற்கும். ஐயோ வேண்டாம்ப்பா வேண்டாம். இதுக்கே என் நெஞ்சு படபடப்படான்னு அடிக்குது. இதுல நான் எங்க ரெகுலர் கஸ்டமர் ஆகிறது? இது பாரு, நாம பண்ண போறது காதும் காது வச்ச மாதிரி இருக்கணும். என் பொண்ணுக்காக தான் இதை பண்றேன். அவளுக்கு கூட இந்த விஷயம் தெரியக்கூடாது. இத பாரு, இதோட அந்த ஸ்நேக ஆட்டம் முடியணும். சரி முடியும், சும்மா பழம்பின்னு இருக்காது என்ன. இங்கே நில்லு, ஸ்நேகண்ண வீடு இங்கே தான் இருக்குது. நான் போய் கூட்டியாடுறேன். அங்கே எங்கன்னு திருட்டு மொழிலாம் முடிச்சுன்னு இருக்காது என்ன. பார்த்தா அழகாகிற, லட்சணமாகிற, இங்கே இருமா, வரேன். அண்ணா ஸ்நேகண்ணா, வணக்கண்ணா. எப்படிண்ணா இருக்க? வாடா எலும்பு, என்ன இந்த பக்கம்? அண்ணா புதுசாக ஒரு கஸ்டமரை கூட்டி வந்துக்கிறேண்ணே. தா முட்டை கண்ணு வச்சுன்னு பார்க்குது பார், அதானே நம்ம கடை பக்கத்தில் தானே அது வீடு. ஏண்டா கஸ்டமர்னு சொல்லிட்டு கிளவி இட்டுன்னு வந்திருக்க? என்ன வேணுமா? மருமக கைப்பட்டா வெடிக்கிற மாரி ஏதாவது டைம் பாம் வேணுமா? இதை பாருண்ணே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. பாட்டி அக்குன்னு வரும்போதே எவ்வளோ கேட்டேன், அது உன்னாண்ட தான் சொல்லுவேன்னு ஒரே அடம் பிடிக்குது. அண்ணே பார்ட்டி செம்ம பார்ட்டின்னு, பச பார்ட்டி. கையில் மோதிரம் போட்டுக்குது, செயின்லாம் போட்டுக்குது. வாண்ணே ஏந்திரண்ணே, வாண்ணே. சரி வாடா. இந்த தானே. என்ன பெருசு, என்ன மேட்ரு? அந்த ஸ்னேகாவுடைய கொட்டத்தை மொத்தமா அடக்கணும். அப்பதான் முத்தழகி நிம்மதியா வாழ முடியும். இப்படி ஆஃபைல ஓபன் பண்ற? யார் ஸ்னேகா, யார் முத்தழகு? முத்தழகுதான் என் பொண்ணு. அவ வாழ்க்கையை கெடுக்க வந்த சக்களித்து தான் அந்த ஸ்னேகா. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. என்ன செய்யணும்னு சொல்லு, பேசாம 2 காலையும் உடைச்சிட்டுமா? அதுக்கு மேல பண்ணணும். அதுக்கு மேலன்னா ஒத்த கையை எடுத்துட்டுமா, இல்ல 2 கையை வெட்டிட்டுமா? அதுக்கும் மேல. அதுக்கு மேலையா? என்ன பெருசு, சக்களத்தை சண்டையில கழுத்திலே கத்தி வைக்க சொல்ற? இது உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? அவ ஆடுற ஆட்டம் அதை விட ஓவர். என்ன கொழுப்பு இருந்தா என் பேத்தி மேல அவ கைய வைப்பா. சரி என்னதான் பண்ணணும்? முதல்ல இங்க வா. காதை கொடு. இது எஃப்எம் மூடவே மூடாது போலுக்குது. என்ன பெருசு, இறக்கமே இல்லாம சொல்ற? உன்னால முடியுமா முடியாத அத சொல்லு. ஏன் முடியாது? துட்டா வெட்டு, நான் அவளை வெட்டுறேன். காரியத்தை கச்சிதமா முடி, காசு உன் வீட்டை தேடி வரும். இந்த கதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அட்வான்ஸ் இல்லாம இந்த பாம்பு படமே எடுக்காது. அப்புறம் எங்க இருந்து கொத்துறது? அட்வான்ஸ் தானே. இந்த மோந்திரத்தை வச்சுக்கோ. காரியம் முடிஞ்சதோ இத பாரு, இந்த வளையலெல்லாம் உன் வீட்டுக்கு வந்து சேரும். எலும்பு முடிச்சிருவோம். டேய் பசங்களா, ரெடியா? ரெடினா. ஏய் எலும்பு வரல. டேய் பசங்களா, ரெடி தானே? ரெடினா. ரெடினா. என்ன எலும்பு? டேய் ரெடியா இருங்கடா. சரிண்ணா. என்ன பச்சை கலர் கார் தானே? ஆமா வந்துட்டு இருக்கு. அண்ணா இதோண்ணே இதோண்ணே.
பரிமாறிக்கிறீங்க யாரா நீங்க வாவில்ல ஆடி ரத்தம் போடாத என்னாச்சு ஸ்னேகா என்னவாச்சு ஸ்னேகா ஸ்னேகா மாமா நான் சொல்றத கேளு எல்லாம் சரியா போயிடும் சரியாகாது சரியாகாது எல்லாம் முடிஞ்சு போச்சு முடியெல்லாம் போச்சு ஸ்னேகா சொல்றது எவ்வளவு கம்பீரமா இருந்தீங்க எவ்வளவு கம்பீரமா இருந்தேன் எவ்வளவு கர்வத்தோட இப்படி இப்படி அவ்வளவு அழகா சொல்லி சரிமா ஒண்ணு எல்லாம் போச்சா இல்லடா எல்லாம் போச்சு இல்லமா எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு ஐயோ ஐயோ நான் எப்படி கண்ணாடி பார்ப்பேன் ஒவ்வொரு தடவையும் நான் கண்ணாடி பார்க்கும் போது கோரமான மூஞ்சி கூட பார்க்க வேண்டி வரும்
இனிமே நான் கண்ணாடி பார்க்க மாட்டேன். இனிமே 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 நான் கண்ணாடியை பார்க்க மாட்டேன். ஸ்னேகா, காலம் எல்லாத்தையும் மாத்துமா, எல்லாத்தையும் மாத்தும். மாத்தாதுங்க, ஏமாத்தும். இப்ப நீங்களும் பேசிட்டு ஏமாத்துறீங்க. ஸ்னேகா, சமாதானப்படுத்துறீங்க, சமாதானப்படுத்துறீங்க. என்னை யாரால சமாதானப்படுத்த முடியாது. பாத்தீங்களாங்க, இந்த கண்ணாடி கூட நான் அசிங்கமா தாங்க காட்டுது. கண்ணாடி கூட என்ன அசிங்கமா தான் காட்டுது. இனிமே இனிமே இந்த வீட்டுல கண்ணாடி இருக்கக்கூடாது. கண்ணாடி இனிமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. என்னாச்சு? சொல்றத கேளு. ஸ்னேகா, ஏய், ஸ்னேகா, 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 இத பாரு, நான் உன் அழகை நேசிக்கல, நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். அவங்க எவ்வளவுதான் உன்னை அசிங்கப்படுத்தினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். போயிடுவீங்க, போயிடுவீங்க. ஸ்னேகா, இன்னும் 2 நாள் தான், கரெக்டா 2 நாள் தாங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி உங்களால பார்க்க முடியாதுங்க. அப்படிலாம் இல்ல ஸ்னேகா, நீ என் உயிர். ஸ்னேகா, நீ என் உயிர். என் கஷ்ட காலத்துல நீ எனக்கு எவ்வளவு ஆதரவா இருந்திருக்க. இப்போ உனக்கு ஒண்ணுன்னா நான் விட்டுட்டு போயிடுவேனா? போயிடுவீங்க சொல்றேன்ல. நான் போக மாட்டேன். போயிடுவீங்க. கால்மா இந்த மூஞ்சியை என்னால பார்க்க முடியல, உங்களால எப்படி பார்க்க முடியும்? யாருங்க அவங்க எல்லாம்? யாருங்க அவங்க எல்லாம்? எங்க இருந்து வந்தானுங்க? யார் அனுப்பிச்சு வச்சாங்க? நான் என்னங்க பாவம் பண்ணேன்? முத்தழகியா? முத்தழகியா? அடியே முத்தழகி, தைரியம் இருந்தா நேருக்கு நேரா நிக்கணும்டி. இல்ல, அடியாளுங்களை விட்டு அனுப்புறப்போ முத்தழகி இது செஞ்சிருக்க மாட்டேன். அவளுக்கு இந்த தைரியம் கிடையாது ஸ்னேகா. வேற யாருக்கு அந்த தைரியம் வரும்? வேற யாருக்கு அந்த தைரியம் வரும்? செல்லம்மா, செல்லம்மாவுக்கா? செல்லம்மாவுக்கு தான், அந்த செல்லம்மாவுக்கு தான் இவ்வளவு தைரியம் வரும். ஃபங்க்ஷன்ல நான் அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன வச்சு எப்படி அடிச்சா தெரியுமா? எப்படி 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 எல்லாருக்கும் முன்னாடி என்ன எப்படி அடிச்சா தெரியுமா? ஸ்னேகா, ஓடியே செல்லம்மா, எப்படி அசிங்கமாக்கிட்டியேடி. உன்னை நானும் அசிங்கப்படுத்தண்டி, உன்னை நானும் அசிங்கப்படுத்த வேண்டி. இதே மாதிரி நடு ரோட்ல வச்சு அவனை நான் அசிங்கப்படுத்தல. ஸ்னேகா, நான் சொல்றத கேளு. நீ இப்படி இமோஷனா பாரு. முடியாது, அவளை நான் பழி வாங்குவேன். இதே மாதிரி நடு ரோட்ல வச்சு அவளை நான் பழி வாங்குறேன். ஸ்னேகா, சொல்றத கேளு. ஸ்னேகா, சொல்றத கேளு. ஸ்னேகா, ஸ்னேகா, கதவு தர. சொல்றத கேளுப்பா. ஸ்னேகா, ஸ்னேகா, அப்பா. ஸ்னேகா, என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? நீ போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்து போ. போ. இந்த பொம்பளைங்களால என் நிம்மதியை போச்சு.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.